டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும், அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் செல்ல உள்ளதா, வேலுமணி தலைமையில் செல்ல உள்ளதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். குஜராத்திலே கூட 10 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பிடித்தது என்பது அரிதான ஒன்று என்கின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சி தலைவராக பணியாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் சரியான எதிர்கட்சியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு வேறு விதமான விமர்சனங்களில் அவர் இறங்குகிற பொழுது அவருடைய பதவிக்கே கூட ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஆனால் அவர் பிறந்த நாளில் அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்வது அழகல்ல. எனவே யாராக இருந்தாலும் பல நாள் வாழ வேண்டும். அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று திட்டங்களும் கிடையாது. எனவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல்லாண்டு வாழ நாங்கள் நிச்சயமாக மனசாட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வாழ்த்தும். ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா, வேலுமணி தலைமையிலே போகிறதா? ஏன்னா ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.